கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஹோட்டலில் லஞ்சுக்கெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா சாம்பார், அதே மாதிரி நம்மளும் வீட்டிலையே எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செஞ்சுருக்கேன். நார்மலாக சாம்பார் செய்கிறப்பே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம ஹோட்டலில் அரைக்கிற மாதிரி ஒரு சாம்பார் பொடியை வச்சு நம்ம சாம்பார் செஞ்சோம் அப்படின்னா நம்ம இனிமேல் ஹோட்டல் சாம்பார் தான் நல்லாயிருக்குங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, ஒரு 4 பல்லு வெள்ளை பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 1 கப் துவரம் பருப்புக்குன்னு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நான் 20 சின்ன வெங்காயம் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய், ஒரு மாங்காவோட ஒரு கன்னத்தில் 4 பீஸு, ஒரே ஒரு முருங்கைக்காய் ஒரு முழுசாக இருக்கிற 10 பீஸ் போட்டிருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா கடுகும் வெந்தயம், அதே மாதிரி பெருங்காய கட்டி ஒன்றும், ஒரே ஒரு வரமிளகா எடுத்து வச்சுக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இது எப்படி செய்யணுங்கிற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் அது இருக்குது. இது செய்கிறப்ப இந்த சாம்பார் பொடி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹோட்டல் டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மாங்காய் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளியை கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் மாங்காய் புளிச்சதுன்னா புளியை குறைச்சிக்கணும். இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இதுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இப்போ சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 15 நிமிஷம் துவரம் பருப்பை ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா சட்டுன்னு வெந்துடும், நல்லா நைஸாக வெந்துடும். இப்போ இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நான் 4 பல்லு பூண்டையும் அதே மாதிரி மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சிங்க அப்படின்னாலே தண்ணிலாம் வெளியிலேயே வராது. நீங்கள் ஊற வச்சு நீங்கள் வேக வைக்கிறப்ப ஒரு 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துட்டு இருக்க நேரத்திலே நம்ம சாம்பாருக்கு காய்கறிகளையும் வேக வச்சிடலாம். அதனால் இன்னொரு அடுப்பில் அது பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா இப்போ ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகும் அதே மாதிரி வெந்தயம், உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாய், பெருங்காய கட்டி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். பெருங்காயம் தூளாக இருந்தால் 1/4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடியாக நறுக்கின தக்காளியையும் போட்டுட்டு நல்லா இது நைஸாக பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறமா நான் இப்பயே முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் 3ஐயும் போட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்க போகிறேன். மாங்காய் சம்டைம்ஸ் நம்ம ஊரில் சீக்கிரமாக வெந்துடும், அந்த கிளிமூக்கு மாங்காய்லாம். அது நீங்கள் மற்ற முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். பட் இங்கே தோல் தடிமனாக வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால இந்த காய்கறிகளோடு சேர்த்து நான் இதை வதக்கிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கிறேன். போட்டு இது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதங்குச்சு அப்படின்னா சீக்கிரமாக சட்டுன்னு வெந்துடும். இப்போ நாம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கலாம். இந்த 3 டேபிள் ஸ்பூன் அளவு போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். மீடியமில் நம்ம எப்படி ஹோட்டலில் சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்லேயே எந்த காரத்தில் சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்கும். இதை ஒரு மீடியம் தீயிலே கொஞ்சம் நேரம் வதக்குனீங்க அப்படின்னா அதோட பச்சை வாசனை போயிடும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் 1 லிட்டர் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு கல் உப்புங்கிறனால 1 டேபிள் ஸ்பூன் இப்போ போட்டிருக்கேன். டேபிள் சால்ட்னா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதுமான அளவு. இப்போ இதை நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஊற வச்சிருக்க புளியை ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் இதிலேயே ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு மீடியம் தீலியே நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை நல்லா போயிடணும். காய்கறிகளையும் நம்ம நல்லா மசால் புளியெல்லாம் இறங்கும். அதனால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அந்த சைடு நல்லா பருப்பு வெந்துருச்சு. அதை நான் நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம எடுத்து ஊற்றிடலாம். அதில் ஒரே ஒரு கப் தண்ணி ஊற்றி அதையும் அலம்பி ஊற்றிடுங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் தீயிலே நல்லா கொதிச்சுது அப்படின்னா நம்ம எல்லா சாமான்களும்
மசாலாங்களும் ஒன்று சேர்ந்து நல்லா வந்துடும். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு பத்தாத மாதிரி இருக்கனால 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு இது கடைசியாக ஒரு ஆப்ஷனல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும் நம்மளோட சாம்பார். வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான சாம்பார் நம்ம வீட்டிலேயே செஞ்சாச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.